விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, அதே போல கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி இருக்கு, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா வெளியில சும்மா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புயலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு. இன்னொன்னு இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது மன வலியான வாழ்க்கை. ரொம்ப அதாவது மனவேதனை. அந்த வலி அப்படிங்கிறது அதிகமாக அந்த வாழ்க்கையில பார்த்துருப்பாங்க. 1960லிருந்து 90 வரையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு கஷ்டங்கள், அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வாழ்க்கையில் சில பேர் அடிப்படை வறுமையான குடும்பத்தில் பிறந்து தான் தலையெடுத்து சில விஷயங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் என்ன இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில இப்போ ஒரு பண விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு ஒரு யாருடைய ஒரு உதவிகள் இருக்காது, சொந்த பந்தங்களோட உதவி இருக்காது. தான் கை ஊனி தான் கரணம் போட்டு வாழ்க்கையில் மேலே வந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி மேலே வந்து கூட பாதி பேர் ஏமாத்தனமாக இருக்கான். அதை பாருங்க, நான் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் காசு சம்பாரிச்சு ஏதோ நான் கொஞ்சம் ஏதோ மேலே வந்தால் அதை பிடிக்குதுங்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் அங்கே உண்டான சில பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சக ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, அதாவது இது சாதாரண பதிவு கிடையாது. இது என்னன்னா 1960லிருந்து 1990 வரையில பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் எப்படின்னா வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 1960லிருந்து பிறந்தவர்களிலிருந்து 1990 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா, என் வாழ்க்கையில நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களா? ஒன்று, ஃபேமிலி லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, அதாவது ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களா? பணம் போயிடுச்சா, பணம் போயிடுதா, பணம் இல்லையா, கொடுத்து ஏமாத்திட்டாங்களா, லாஸ் ஆகிடுதா, ஹெவி லாஸ் ஆகிடுதா, சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிங்களா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்ததா பார்ப்போம். கோர்ட்டு கேஸு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது விதி. உங்கள் ஜாதகத்தினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்ட் லைஃபோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள், இப்போ இருக்கிற போராட்டம் என்ன, ஃபியூச்சரில் 2026லேருந்து 36 வருஷத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறார், அதுதான் முக்கியம். எந்த சாமியை நீங்கள் இருக்க பிடிக்கணும், எந்த சாமி உங்களை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. இதை முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க 12 ராசிக்குள்ள போகலாம். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, அதே போல் கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி இருக்குது, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் சும்மா, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு புயலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க, யாரையுமே நம்புறது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்பினவங்க தான் அவர்களை உடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது மன வலியான வாழ்க்கை. ரொம்ப அதாவது மனவேதனை. அந்த வலி அப்படிங்கிறது அதிகமாக அந்த வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க. 1960லிருந்து 90 வரையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு கஷ்டங்கள், அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வாழ்க்கையில் சில பேர் அடிப்படை வறுமையான குடும்பத்தில் பிறந்து தான் தலையெடுத்து சில விஷயங்களை கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கொண்டு வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு
சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஒரு குடும்பமாக ஒரு விஷயமா கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ரொம்ப சில நேரத்தில் யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. அந்த ஒரு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, யாரையும் முழுசாக நம்பாதீங்க. யாரை எங்கே எப்படி வச்சு பண்ணணும், என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ இன்னைக்கு சில பேர் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. தக்கா தங்கச்சிங்களோடு பிறந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வேலை ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. வேலை விஷயத்துலலாம் ஓரளவுக்கு நம்பிக்கையாக என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொண்டு வரணுங்கிற மாதிரிலாம் வேலை விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி சில பேர் மட்டுமே அந்த கணவன் மனைவியான வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த விருச்சிக ராசிக்காரர்களோடு ஒத்து போகக்கூடிய ராசிக்காரர்கள் மட்டுமே தான் நீண்ட கால வாழ்க்கையை வாழ முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் முடியாது. பெண் சாபம், பிரச்சனைகள், திருமண பந்தம் உடைப்பு, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. என்னென்ன 2026, 29 பழைய நினைவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சில விஷயங்களை எல்லாம் கடந்து போவீங்க. நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 29, 32 பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பார்க்கலாம். 32, 36 பவர் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃபோனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க, ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி மீண்டும் எழுவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு யோகம் உண்டு. என்னென்ன இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இப்போ ஒரு பண விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு ஒரு யாருடைய ஒரு உதவிகள் இருக்காது. சொந்த பந்தங்களோட உதவி இருக்காது. தான் கை ஊனி தான் கரணம் போட்டு வாழ்க்கையில் மேலே வந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி மேலே வந்து கூட பாதி பேர் ஏமாத்தனமாக இருக்கும். அதை பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் காசு சம்பாரித்து ஏதோ நான் கொஞ்சம் ஏதோ மேலே வந்தால் அதை பிடிக்குதுங்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட இருந்திருக்கும். விருச்சிக ராசி பொறுத்தவரை என்ன கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க, செட்டாக இருப்பாங்க. கொஞ்சம் பேச்சு வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக தான் இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து வார்த்தைகள் ரொம்ப குத்தலாக இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி தேல் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் குத்தலாக தான் இருக்கும். அது சில பேருக்கு வந்து மன வருத்தத்தை கொடுக்கும். என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படின்னு. ஏன்னா சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, குரோனிக் ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இஷ்யூ இருக்கும், மூட்டு வலி, மூட்டு சம்மந்தப்பட்டது மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு அப்படி இப்படி இப்படி கொண்டு வந்துடுவாங்க லைஃப்பை. ஆனால் இவங்களுடைய ஒரு வந்து என்னென்ன சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது 1960 இந்த 90க்குள்ளன்னு சொன்னால் சில பேருக்கு இந்த பழி வாங்கக்கூடிய உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். என்ன நீ இப்படி பண்ணிட்டல்லடா, சரிடா உனக்கு ஒரு நாள் நான் வச்சுருக்கேன்டா அப்படிங்கிற அளவுக்குலாம் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்குனாலே கோடிக்கணக்கில் சில பேருக்கு சொத்து இருக்கும், மன நிம்மதி இருக்காது. பிள்ளைகள் இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். பணத்தினாலும் அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். பணத்தை முன்வைத்து சில பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். சொத்தை முன்வைத்து சில பிரச்சனைகள் வரும். இந்த பாரு, நீ பிரச்சனை பண்ணினன்ன அவங்ககிட்ட நிறைய சொத்து பணம்லாம் இருக்குது, நீ இந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணினன்ன அவன் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், வேறு மாதிரிலாம் இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சில விஷயம் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்தால் ஒரு ஒரு உங்களை யாராவது காயப்படுத்துகிறாங்களா, உங்களை யாராவது இது பண்ணுறாங்களா பார்த்துக்கோங்க. ரைட், நீ என்ன இப்படி பண்ணுறியா, ரைட், அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை கடந்து வந்தவர்கள் நீங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய சூழ்நிலை சொல்லிட்டேன். 26லேருந்து 36 இது 10 வருஷ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த சொத்து விஷயங்கள், பண விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டதுலாம் திருமண வாழ்க்கையிலலாம் பிரச்சனைகள் இருக்கதா இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் செஞ்ச சில தவறுகள் இப்போது அது தலை தூக்கி நிற்கிது. அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது. எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஃபெடப் ஆகி என்னடா இது நம்ம வாழ்க்கையே சில பேருக்கு அமையலை. சில பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுற, திருமணம் ஆகி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராங் டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். எடுத்திருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் நாணல் போல் வளைந்து கொடுத்து வாழ்க்கையில் கொண்டு போகிறதுக்கு பார்த்துக்கோங்க.
மகாலட்சுமீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது, மகாலட்சுமீஸ்வரர் கோவில் அப்படின்னு. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாற்றத்தை பார்க்க. திருநின்றியூர் அப்படின்னு மகாலட்சுமீஸ்வரர் ஏன்னா அங்கே போகலாம். அப்படி வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அந்த கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் என்று சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்தலம் தான் இவங்களுக்கு சிறப்பான ஸ்தலம். அதுவும் மகாலட்சுமிபுரீஸ்வரர் ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம் விருச்சிக ராசிக்கு. ஸோ நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் அங்கே உண்டான சில பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனசை தளர விடாதீங்க, உங்கள் தைரியமாக இருங்க, உடல்நிலையை பார்த்துக்கோங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் நிறையா வரும், சில விஷயங்கள் மனசுக்கு வெறுப்பாக தான் இருக்கும், சில இழப்புக்கள் வாழ்க்கையில் உயிர் இழப்புக்கள் இருந்திருக்கு, சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் மனசு ரொம்ப சில நேரத்தில் விஷயங்கள் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சில வயதானவர்களுக்கு உரிய மரியாதை இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்போ நீ இங்கே இருக்கக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கி ஹோம்லேயோ வேறு எங்கேயோ தூக்கி போட்டு உன்னை பந்தாடுவாங்க. ஸோ இனிமேல் தான் நீ கவனமாக மனசை தளர விடாமல், ஸோ நமக்கு இப்படி விதிச்சிருக்கா, அதுக்கு தான் நம்மளோட சுயஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் ராசிக்கான விஷயம் நிறைய பண்ணுங்கள், வாழ்க்கையில் அமோகமாக இருங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது 1960 முதல் 90 வரையிலான பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது, பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர், வாழ்க்கையில் ஒரு அலசியாச்சு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது. இது நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் இது 95%, 98% கூட, இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு 100% வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நடந்த ஒரு விஷயங்கள். இதற்கு அப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி சுவாமி நீங்கள் அந்த வருஷத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த வருஷத்தில் நான் பிறந்தேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுபம்.